இன்னைக்கு வந்து வைவான்றனால நேற்றுல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு பயந்ததும் இல்லை, இங்கே வந்து ஒரே பயமா பதட்டமா இருக்கு. வைவாக்கு வந்து ஹேண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து திருப்பி பார்த்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பயமா இருக்கு. எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி, ஐ மீன் நார்மலாக ஸ்கூலுக்கு காலேஜ்க்கெல்லாம் படிக்கிற மாதிரி தான் பயங்கரமாக படிச்சுட்டு திருப்பி பார்த்துட்டு வருமானு பார்த்துட்டு வந்திருக்கேன். எவ்வளோ தூரம் கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரியல, நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. வைவா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எவ்ரி கிளாஸ் மேம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மேபி அதுவாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணி மாற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கும். உள்ள போய் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது தான் எந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்றதே அந்த வைவா முடிஞ்சப்போ தான் எனக்கு தெரியும். வைவாக்கு தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, ரூல்ஸ் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கிளாஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சேன். ஸ்கூலில் படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டு திருப்பி ஒரு தடவை எக்ஸாம் கிட்ட போகும்போது ஐயோ அது எங்கே இருக்குது அது அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மேம். ரொம்ப அப்படியே ஹார்ட் த்ராபாக இருக்குது. எக்ஸாம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தா தெரியும். செமஸ்டருக்கு அப்புறம் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ எல்லாத்தையும் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் நோட்ஸ் கிளியராக தான் எடுத்திருக்கேன், ஆனாலும் எனக்கு எல்லாம் திருப்பி பார்க்க புதுசாக இருந்தது. எழுதி வச்சு படிக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க. டே 1லேருந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து புரிஞ்சு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அட்டர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரீட் பண்ணுங்க, உட்காந்து ரீட் பண்ணுங்க, பேர் எழுதுங்க. Okay ladies, the time starts now. You have 10 minutes time. இந்த வைவாவுடைய மார்க் தான் முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்ணுது உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ்ல. டிஸ்கஸ் பண்ண நான் மார்க்கே சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன அப்படின்னு. முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் கேட்டது ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட் வேரியேஷன். ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்ல என்ன வரும்? ஏலைன் வரும், ஃபிளேர் வரும், பெக் வரும், அவ்வளவுதான் வரணும் நியாயமா. ஆனா ஸ்கேலப்பு, கேஸ்கேடு, கட் அண்ட் ஸ்ப்ரெட், வெண்ட் வித் பாக்ஸ் ப்ளீட்ஸ் என்னன்னு அள்ளி வீசிட்டீங்க. சௌந்தர்யா 8, புவனேஸ்வரி 6.5, லக்ஷ்மி குமார் 7.5, ஐஸ்வர்யா 8, கோதிகா 7. I'm so happy for all of you.